ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மைக்ரோ கிரீன்ஸ். ஆங்கிலத்தில் வந்து மைக்ரோ கிரீன்ஸ்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து சிறுகீரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பச்சை பயிர் வந்து முளை கட்டுறோம் இல்லையா, ஸ்ப்ரவுட் பண்ணி அதில் வந்து விளைவிச்ச வந்து மைக்ரோ கிரீன்ஸ் தான். இது சிறுகீரைகள் தான். அதாவது நம்ம முளை கட்டின அந்த பயிரை நம்ம விளைவிச்சோம் அப்படின்னா அது முதல்ல அந்த 2 தழை வந்து வரும். அந்த நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த 2 இலை, இதை வந்து ட்ரூ லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்த உடனே நம்ம அதை கட் பண்ணி உணவாக சமைச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நீங்கள் வளர்ந்த கீரைகளை எடுத்துக்கிறத விட இந்த கீரையில் வந்து அதிகப்படியான சத்துக்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. இது என்னென்ன சத்துக்கள் இருக்குன்றத நான் வீடியோ கடைசியில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதனால் என்னென்ன பயன் நம்ம உடலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை முதல்ல நான் வந்து எப்படி விளைவிச்சேன்னு சொல்கிறேன். ஏன்னா இதில் நான் வந்து மண்ணே வந்து பயன்படுத்தலை, அதே மாதிரியே தென்னை நார் கழிவும் பயன்படுத்தலை. எதுவுமே பயன்படுத்தாமல் தண்ணீரும் சூரியன் மட்டுமே வச்சு இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து விளைஞ்சிருக்கு. இதை நான் வந்து ஒரு டெஸ்டிங்காக தான் பண்ணேன். ஆனால் உண்மையானுமே வந்து ரொம்ப சக்ஸஸாக வந்துச்சு. ஏன்னா ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க, அவங்க வந்து தண்ணியிலே வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து அந்த தண்ணியை வைக்கும்போது அது கொஞ்சம் ஓட்டையோடு இருந்தது அந்த பாக்ஸ் அவங்க வச்சது. பட் நான் இப்போ வச்சுருக்க பாக்ஸ் வந்து ஸ்ப்ரவுட் மேக்கிங் பாக்ஸ் தான். ஸோ அதை வச்சு தான் வந்து நான் வந்து விளை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வந்து அந்த பச்சை பயிரை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை நம்ம வடிகட்டி அதை ஒரு வடிகட்டிட்டு அது மேலே துணி போட்டு வைக்கலாம், இல்லை அப்படியே சும்மா ஒரு தட்டு மூடி வச்சா கூட அது நல்லா வந்து முளைஞ்சி வந்துடும். முளைஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் இந்த ஸ்ப்ரவுட் பாக்ஸில் வச்சுட்டேன். ஸ்ப்ரவுட் பாக்ஸில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா முளை கட்டி அது வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டே வந்தேன். ஒரு 3வது நாள்லேருந்து தண்ணி தெளிச்சுக்கிட்டே வந்தேன். கொஞ்சமாக வளர்ந்து வந்தது, ஆனால் அந்த அளவுக்கு வந்து அந்த பசுமையாக வந்து வரலை. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சூரியனில் வச்சுட்டேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வந்து அதை அப்படியே வந்து சன்லைட்டுக்கிட்டே வச்சுட்டேன். சன்லைட்டில் வைக்கும்போது நான் தண்ணி தெளித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் அன்றைக்கி ஈவினிங் நான் பார்க்கும்போது அது அவ்வளோ பசுமையாக வளர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் மறுநாள் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து உள்ளே வச்சுட்டு இன்னும் பார்க்கும்போது இன்னுமே நல்ல தழை எல்லாமே 2 தழை வந்து அழகாக வந்துருந்தது. நிஜமானுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தண்ணி, சூரியன், அவ்வளோதான். இதை நான் யூஸ் பண்ணி வீட்டிலேயே வந்து விளை வச்சாச்சு. இதோடைய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு விட்டமின் ஏ, சிஇகே எல்லாமே இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. உங்களுடைய ஹார்ட்டுக்கு, உங்களுடைய விஷனுக்கு, உங்களுடைய ஸ்கின்னுக்கு, முக்கியமாக இம்யூன் பவர், டைஜஷனுக்கு ரொம்ப பயன்படும். இதை நீங்கள் கட் பண்ணி 2 தழை வந்த உடனே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பாரில் சேர்த்துக்கலாம், கூட்டு வச்சுக்கலாம், இல்லை அடை செய்யலாம். எப்படி உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் ஃபைபரும் நிறையா இருக்குது. கண்டிப்பாக மைக்ரோ கிரீன்ஸ் வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. டாடா, பை பாய்.